இருக்கிறதுலே ஈஸி. தூங்குறதுக்கு என்ன, இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கூட இப்போல்லாம் வந்துட்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ரெகுலராக நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ் என்னென்ன? கார்னர் ஆஃப் த வேர்ல்டு ஆர்டிக் சர்க்கிளில் நான் உட்காந்துருக்கேன்னு சொன்னாலும் அங்கேயும் ரீச் ஆயிடுச்சு. இட் இஸ் இன் த வாட்டர், இட் இஸ் இன் த ஏர் யூ ப்ரீத். ஸோ யூ கான்ட் லிவ் இன் திஸ் வேர்ல்ட், ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங், மாடர்ன் வேர்ல்ட் வித்தவுட் ஹேவிங் கெமிக்கல்ஸ். பிளாஸ்டிக் பாட்டிலில் விற்றாங்கன்னா அந்த தண்ணி நல்ல தண்ணின்னு நினச்சிட்டு நம்ம குடிக்கிறோம், மீனிங் இட் இஸ் பியூர்னு. அண்ட் so many companies have come out now, we don't know whether it is really good water or not. And don't pack your hot food in plastic containers. Don't microwave your food in plastics. Even though it is microwave safe, BPA free அப்படின்னு இருந்தாலும், BPA ஃப்ரீனா அதர் கெமிக்கல்ஸ் இல்லாமல் அதை வந்து அவங்களால கொண்டு வர முடியாது. Average woman, she uses somewhere between 15 to 18 products per day for her bathing. அதுக்கப்புறம் வந்துட்டு செல்ஃப் கேர், மேக்கப், when you add everything together, சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டதையும் வாங்கி போடுறதுல யூஸ் கிடையாது. எல்லாரும் வேலை செய்யறது, கஷ்டப்படுறது அந்த சாப்பாட்டுக்குன்னா அதுக்கு கூட டைம் கொடுக்கறது கிடையாது. சூ பண்ணாமல் நீங்கள் முழுங்குறீங்கன்னா அங்கேயும் உங்கள் டைஜஷன் வந்து இம்பேர் ஆகுதுன்னு சொல்வேன். முட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் வயசானவங்களுக்கு வந்தா பரவாயில்ல. இப்ப வர 20 வயசு பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு வரும்போதே வந்து முதுகு வலிங்கிறாங்க. இவங்க எல்லாம் போக போக என்ன ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட்டே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோன்னா யூ ஹேவ் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ், பாடி வெயிட் எக்ஸசைசஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ஆர் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங். ஸோ மேக் ஷூர் யூ இன்கார்பரேட் இட் இன் யோர் ஃபிட்னஸ் ரொட்டீன். lot of women, I don't want to spend time for me, it is always for others. அந்த ஒரு சாக்ரிஃபைசியல் மென்டாலிட்டியோடையே நம்மளை வளர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் குடும்பத்தையே பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நல்லா இருந்தால் தான் பார்த்துக்க முடியும். வெரி ட்ரூ. 1 hour போகணும், நீ ஜிம்முக்கு தான் போகணும்னு இல்லை. ஸ்டார்ட் ஸ்மால். 10 நிமிஷம் தான் எனக்கு அந்த டேயில் டைம் கிடச்சிதா, ஸ்டார்ட் வித் 10 minutes. எனி எக்ஸசைஸ் இஸ் பெட்டர் தென் நோ எக்ஸசைஸ். நம்ம லைஃப்பில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ப்ரீமெச்சூர் ஆகிடுச்சு. ப்ரீமெச்சூர் மெனார்கி, ப்ரீமெச்சூர் மெனோபாஸ், ப்ரீமெச்சூர் ஹேர் கிரேயிங், ப்ரீமெச்சூர் ஹேர் தின்னிங், இந்த மாதிரி எல்லாமே ப்ரீமெச்சூராக இருக்குது. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் பார்த்தா யார் கேட்டாலும் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும்ல, உண்மையாகவே இந்த டாக்டர்ஸ்லாம் படிச்சிருக்காங்களா? மருந்து மாத்திரை இல்லாததுனால நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறாங்களா? இல்லை நிஜமாகவே லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரிவென்ஷனா அப்படின்ட்டு? நிஜமாகவே லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ பெரிய ப்ரிவென்ஷனுங்க, எஸ்பெஷலி உங்களோட ஹார்மோன் இஷ்யூஸ்க்கு. நம்ம இதை பற்றி தான் இந்த எபிசோடில் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். வெல்கம் பேக் டு த மோனிஷா அரவிந்த் ஷோ. இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் பிரியா கல்யாணி இருக்காங்க. ஷீ இஸ் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ மை கைனகாலஜிஸ்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷோ. ஹாய் மேம். Hi Monisha, thanks for having me on the show. எஸ் மேம், எனக்கு வந்துட்டு உங்களை விட ஒரு ஆப்டான பர்சன் வந்துட்டு தெரியல டு டாக் அபவுட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஈவன் இப்போ என் பேஷண்ட்ஸ் நான் ரெஃபர் பண்ணும்போது கூட மேம் எதுவும் மாத்திரைலாம் கொடுக்கல, எக்ஸசைஸ் தான் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவாங்க. ஆமாம், அதுதான் பண்ணணும் முக்கியமாக அப்படின்னு. ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா லைக் ப்ரீமெச்சூராக நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே ஒரு ப்ரிவென்ஷன், ஒரு ட்ரீட்மெண்ட், தட் இஸ் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள என்னெல்லாம் அடங்கும்? லைஃப் ஸ்டைல்னு பேசும்போது there are 6 pillars to lifestyle. One is what you eat. Second is physical activity or what is your movement through the day, exercise and both non-exercise movement. Third is your sleep, which is very very important, one of the basic ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் குட் ஹெல்த்ன்னு சொல்வேன். பிகாஸ் இருக்கிறதுலே ஈஸி, சாப்பிட்றது எனக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றது கஷ்டம், எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது கஷ்டம்னா தூங்குறதுக்கு என்ன, இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கூட இப்போல்லாம் வந்துட்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஃபோர்த் இஸ் ஸ்ட்ரெஸ், விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை இன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ், மாடர்ன் டைம்ஸ் வி லிவ் இன். ஃபிஃப்த் இஸ் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், பிகாஸ் டு ஃபிட் இன் அப்படின்னு சொல்லிட்டு டு பி இன் கன்சிடர்ட் இன்னுங்கிறதுனால வி ஹாவ் மெனி வந்து இப்போ ஆல் ஓவர் யூ ஹாவ் பப்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் வந்து சோஷியல் ட்ரிங்கிங், ஆல்கஹால், வேப்பிங், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் நவடேஸ், எவ்ரி திங் இஸ் வெரி பிகமிங் காமன்னு சொல்வேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் சோஷியல் கனெக்ஷன்ஸ், மெயின்டைனிங் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் குட் ஹெல்த். ஸோ லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நான் ஏதோ சாப்பிட்டேன்னு தூங்கினேங்கிறது மட்டும் இல்லாமல் there are a lot of other things to it to have an impact. Definitely. So how impactful is this lifestyle management when it comes to our hormones?
சி ஹார்மோன்ஸுங்கிறது என்ன, நம்மளுக்கு உடம்புல சுரக்கிற கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். ஸோ அது வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு வைஃபைல நம்ம வந்துட்டு இப்படி பேசிக்கிற மாதிரி தேர் கோயிங் டு சென்ட் சர்டன் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் கம்யூனிகேட்டிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்மளுக்கு சென்ட்ரல் கமாண்ட் இஸ் ஆல்வேஸ் யுவர் பிரெயின். அங்கேருந்து தான் சர்டன் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. அண்ட் வென் வி டாக் அபவுட் ரீப்ரொடக்ஷன், மென்னுக்கும் சரி விமென்க்கும் சரி, அங்கேருந்து வர ஒரு ஹார்மோன் தான் இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் த ஓவரிஸ், ஆன் த டெஸ்டிஸ். அதுலேருந்து சர்டன் ஹார்மோன் செக்ரீட் ஆகுது அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி எசென்ஷியல். இது ஐ எம் டாக்கிங் ஒன்லி அபவுட் த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அதை தாண்டி தெர் ஆர் மெனி அதர், உங்களுக்கு தைராய்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் தான் சொல்வேன். பிகாஸ் எவ்ரிதிங் இன் our பாடி வி ஆர் ப்ரோக்ராம்ட். வந்து இவ்வளோ எவால்வ் ஆயிருக்கோன்னா 24 hours சைக்கிள் இருக்குது. தட் இஸ் யோர் சர்க்கேடியன் ரிதம். தட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்லீப்பிங், கெட்டிங் அப் அண்ட் இதுன்னு இல்லை, எவ்ரிதிங். உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், யோர் வந்துட்டு யோர் கார்டியாக் ஹெல்த், எல்லாத்துக்குமே இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்டர்னல் கிளாக் விச் இஸ் கீப்பிங் கவுண்ட் அண்ட் டிக்கிங் அவேன்னு சொல்கிறேன். ஸோ இன் டுடேஸ் மாடர்ன் டைம்ஸ் வி ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் தட் கிளாக். முன்னாடிலாம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கிடையாது. பை டிஃபால்ட் அவங்க சன்ரைஸ்க்கு எந்திரிப்பாங்க அண்ட் தென் சன் செட் ஆகிடுச்சுன்னா லைட்டே இருக்காது. தே ஹாவ் டு ரிட்டையர் ஃபார் த டே. பட் நவ் வி ஹாவ் லைட்ஸ் ஆல் அரவுண்ட் 24/7 பிரைட் லைட்ஸ் இருக்குது. ஸோ ஆர் all this communication is bound to get messed up in the modern world ன்னு சொல்வேன். So is this why we have everything premature? See, that is an வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். பிகாஸ் ஆல் ப்ரீமெச்சூராக ஏன் ஆகுது? இப்போ வந்துட்டு பியூபர்ட்டியோட ஏஜ் ரொம்பவே வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு. முன்னாடி இருக்க காலத்தோட ஸ்லோவாக வந்துட்டு இப்போ ஏர்லியர் முன்னாடிலாம் ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் 13 to 14 அட்லீஸ்ட் வென் இன் மை ஏஜ் குரூப். அந்த டைம் பீரியட் வென் ப்ராபப்ளி ஐ எம் 47 now. ஸோ இன் தட் டைம் பீரியட் அட்லீஸ்ட் இட் வாஸ் 13-14 வாஸ் கன்சிடர்ட் நார்மல். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 16 வந்துட்டு வாஸ் அன் ஆவரேஜ் ஏஜ். அதுக்கப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்தில் it is around 11 or 12, and nowadays we are hearing earlier even 9 or 10 அப்படின்ட்டு. So lifestyle plays a role, but it is also the environment which plays a role, which is the world we live in, the air we breathe, the food we eat, the chemicals we are exposed to, our genetics which may have been modified. Again, எப்படி இருக்கு, பேபி அம்மா வயிற்றுக்குள்ளே வளரும் போது அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, how did she take care of our health? Because in the endocrine disruptors or chemicals நம்ம பேசுகிறோன்னா there are two important periods when cell division is really very fast அப்படிங்கும் போது, that's your intrauterine phase, and then it is in the childhood phase when they are going through a period of rapid growth and development. So in the stage when they are exposed to certain factors, that may not be the only cause, but I would say everything has a sort of additive effect. Talking about endocrine disruptors, the most important topic நான் சொல்வேன். யூஸ்வலாக இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், now that the sunscreenல வந்துட்டு endocrine disruption இருக்குது அண்ட் இதில் இருக்கா அதில் இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறோம். தப்பு கிடையாது, கவனிக்கணும், கேட்கணும். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஆஸ்க். பட் ரெகுலராக நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற என்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ் என்னென்ன, அதில் இருந்து ஹவு கேன் வி ஈவன் எஸ்கேப்? That is a podcast by itself, Monisha. So there's no short answer to that, I would say. So we can't escape chemicals in today's world. நம்ம எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு போய் வந்து கார்னர் ஆஃப் த வேர்ல்டு ஆர்டிக் சர்க்கிளில் நான் உட்காந்துருக்கேன்னு சொன்னாலும் அங்கேயும் ரீச் ஆகிடுச்சு. த்ரூ கரண்ட்ஸ் இட் இஸ் இன் த வாட்டர், இட் இஸ் இன் த ஏர் யூ ப்ரீத். So you can't live in this world, practically speaking, modern world, without having chemicals. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் இல்லையா? அவுட்டோர் வந்துட்டு நம்ம ஏர் வி ப்ரீத், ஏர் பொல்யூஷன், இப்போல்லாம் வந்துட்டு லாட் ஆஃப் அபவுட் த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பீயிங் ரியலி வெரி புவர் இன் மேஜர் சிட்டிஸ் அண்ட்லாம் வந்து வி ஹேட். ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் வி ஹாவ் ஆஸ் அ பர்சன் நோ கண்ட்ரோல் ஓவர், பிகாஸ் தட் சேஞ்ச் ஷுட் ஹேப்பன் அட் த கவர்மெண்ட் லெவல் அப்படின்ட்டுன்னு. ஆஸ் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் யூ டு நாட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் இட். வாட் அபவுட் த ஃபுட் யூ ஈட்? ஸோ ஃபுட் யூ ஈட்டுங்கும் போது நம்ம சாப்பிட்ற மீட் நல்லா இருக்கா, நம்ம கிடைக்கிற பால் நல்லா இருக்கா, ஈவன் வெஜிடபிள்ஸ், சரி வெஜிடேரியன் அப்படின்னா அதில் பெஸ்டிசைட் யூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அகெயின் யூ த வாட்டர் யூ ட்ரிங்க், இஸ் இட் குட்? அது வர பைப்ஸ் வந்து நல்லா இருக்கா, அதை எதில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம குடிக்கிறோம்? பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் வந்துட்டு குடிக்கிறோம். ஸோ நீங்கள் வர தண்ணியை நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேபி பியூரிஃபையர் அட் யுவர் எண்ட் போட்டுட்டு யூ கேன் மேபி ஃபில்டர் அவுட் சர்டன் அன்வான்ட் கெமிக்கல்ஸ். பட் அகெயின் certain things in your control is what you can maybe focus on, I will say.
இட் கேன் பி சிம்பிள் திங்ஸ் லைக் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எல்லார் இடத்துலையும் கிடைக்குது, அதில் இருக்க தண்ணி நல்லதா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பிளாஸ்டிக் பாட்டிலில் விற்றாங்கன்னா அந்த தண்ணி நல்ல தண்ணின்னு நினச்சிட்டு நம்ம குடிக்கிறோம், மீனிங் it is pure. And so many companies have come out now, we don't know whether it is really good water or not, and it is just psychological benefit, I will say. But don't take your water from home in plastic water bottles. ஏன்னா நம்ம ஊர் வெயில் இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு தெரியும், காரில் வைப்போம் இல்லாட்டி 2-வீலரில் வைப்போம், அண்ட் ஹீட், அந்த ஹீட்டில் டெஃபினட்டாக வந்துட்டு அந்த வாட்டருக்குள்ளே பிளாஸ்டிக் பிரேக் டவுன் ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். கிளாஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல், உடஞ்சிரும், அகெயின் இட் இஸ் ஹை இன் காஸ்ட்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் பெஸ்ட்டு. அதே மாதிரி சூடான சாப்பாடு வீட்டிலேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாமே டப்பர் வேறுன்னு வந்தது, ஆல் ஆஃப் அஸ் ஜஸ்ட் சார்ட் ஆஃப் ஸ்விட்ச் டு பிளாஸ்டிக்ஸ் ஐ திங்க். ஸோ முன்னாடி இருந்தால் அந்த ஸ்டீல் டப்பாவே அகெயின் ஈவன் உங்களுக்கு ஹாட் பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்குள்ளே ஸ்டீல் டப்பா வைக்கிற ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஊரில் நிறையவே கிடைக்குது. அண்ட் இட் இஸ் லைக் ஒன் டைம் காஸ்ட், நீங்கள் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டீல் டப்பாவில். டோன்ட் பேக் யோர் ஹாட் ஃபுட் இன் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், டோன்ட் மைக்ரோவேவ் யோர் ஃபுட் இன் பிளாஸ்டிக்ஸ், ஈவன் தோ இட் இஸ் மைக்ரோவேவ் சேஃப், பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு இருந்தாலும், பிபிஏ ஃப்ரீனா அதர் கெமிக்கல்ஸ் இல்லாமல் அதை வந்து அவங்களால கொண்டு வர முடியாது. ஸோ ஹீட் and food, hot food is not a great combination, so use glass bowls for microwaving your food if you want to and solve it. Again, the utensils we cook with, these are all simple changes we can make. Non-stick எல்லாத்துக்கும் தேவை இல்லை நம்ம ஊரில் பொறுத்த அளவுக்கு. அகெயின் ஏன் நான் சொல்கிறேன்னா, நான்ஸ்டிக் கோட்டிங்கே அப்போ வந்துட்டு தப்பா அப்படின்னு கேட்டால் இட் ஹாஸ் நாட் பீன் ப்ரூவன். பட் நம்ம ஊரில் இஃப் யூ ஆர் நாட் ஹேண்ட்லிங் தட் நான்ஸ்டிக் பேன், குக்கு கிட்ட கொடுக்குறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்னதான் உட்டன் வந்து கரண்டி அதுக்கு வாங்கி கொடுத்தாலும் ஸ்டீல் கரண்டி வச்சு தான் அதை சுரண்டுவாங்க, அதுக்கப்புறம் இட் கெட் ஸ்க்ராச்ட். நம்மளுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோமே, அதை தூக்கி போட முடியுமா, முடியாது. அதனால அதை அப்படியே வச்சுப்போம். அண்ட் தட்ஸ் வென் இட் ஸ்டார்ட்ஸ் ரிலீசிங் த கெமிக்கல்ஸ் இன் டு யோர் ஃபுட். அண்ட் அதை கழுவுறது நம்ம ஊரில் வர மெய்டு ஒழுங்காக கழுவாங்களா, ஸ்டீல் நார் வச்சு தேய்ப்பாங்க, அப்படி இருக்கும் போது அதுவும் ஸ்க்ராச் ஆக போகுது. அண்ட் ஆல் திஸ் நம்ம அதை ஒழுங்காக as it should be யூஸ் பண்ணுறதுங்கிறது இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அதனால தான் ஐ வில் சே, என்ன காலங்காலமாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண இப்போ தண்டவாழம் அந்த யூஸ் பண்ணி கிடைக்கிறது, இல்லாட்டி வந்துட்டு யூ கெட் கேஸ்ட் அயர்ன், அதனால் இல்லாட்டி நார்மல் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஆல் தோஸ் சார்ட் ஆஃப் யூட்டென்சில்ஸ், மண்சட்டி அதெல்லாம் வாட் எவர் முன்னாடி லெட்ஸ் கோ பேக் அ லிட்டில் பிட் டு ஆர் ரூட்ஸ்ன்னு சொல்வேன். ஸோ ஜஸ்ட் இந்தியன் குக்கிங்க்கு ஐ திங்க் ஆல் தட் இஸ் அகெயின் கோயிங் டு பி சூட்டபிள் அண்ட் யூ டோன்ட் ரியலி நீட் நான்ஸ்டிக் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் we are living with it. இதில் நம்ம மைண்ட்ஃபுல்லாக எதெல்லாம் நம்ம கம்மி பண்ண முடியும், எதெல்லாம் நம்ம இன்கார்பரேட் பண்ண முடியும், அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு ஓகே நம்ம ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40% we are doing to be healthy அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கிறது தான் பெஸ்ட் வே. எஸ், மேபி as I said, you already said வர பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க in my sunscreen do I have chemicals ன்னு. ஸோ now in personal care products நம்ம முன்னாடிலாம் வந்துட்டு வெறும் வந்துட்டு ஒரு ஷாம்பூ, மேபி ஒரு சோப்பு, ஒரு மாய்ஸ்சரைசர், அந்த டால்கம் பவுடர் இதுதான் யூஸ் பண்ணோம். இப்போ என்னடானா வந்து ஒரு ஆவரேஜ் உமன் she uses somewhere between 15 to 18 products per day for her bathing. அதுக்கப்புறம் வந்துட்டு self care, makeup, when you add everything together it's about 15 to 18 products that a woman is using on a daily basis. So you know your skin, as you know, is your largest organ, and then there's a lot of absorption taking place. So what are you putting on your skin? Is it good? Is it of a good brand? சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டதையும் வாங்கி போடுறதுல யூஸ் கிடையாது. அகெயின் வந்துட்டு வீட்டில் என்ன செய்கிறோம், சமையல் பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். ஹவுஸ் என்விரான்மெண்ட் வெளியில தான் வந்துட்டு இல்லை, மோஸ்ட்டாக நம்ம இண்டோர் ஏர் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கும். அங்கே என்ன பண்ணுறோம் வந்துட்டு இந்த ஏர் ஃப்ரெஷ்னர், ரூம் ஃப்ரெஷ்னர், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேக்ரன்ஸுங்கிற வார்த்தை வந்தாலே இட் இஸ் தேலேட்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ். ஃப்ரேக்ரன்ஸ் இப்போ என்ன விதவிதமாக கேண்டில், ஆமாம் விதவிதமான கேண்டில் விதவிதமான ஃப்ளேவரில் வருது. அது கேட்டால் வந்துட்டு அகெயின் இட் கேன் பி லாவெண்டர், வெனிலா, அதுலலாம் நிஜமாக இன்னும் வெனிலா போட்டால் வந்துட்டு வந்து அதை ஃப்ரேக்ரன்ஸ்னாலே இட் இஸ் கெமிக்கல் அண்ட் ப்ராப்ரைட்ரி பிளெண்டுங்கிறதுனால தே டு நாட் ஹாவ் டு டிஸ்க்ளோஸ் த இன்க்ரீடியன்ட். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு வந்தாலே இட்ஸ் நாட் ரியல் அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி கெமிக்கல்ஸுங்கிறதுனால எந்த விதத்தில் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோமோ, பிகாஸ் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு ஆல்ஃபேக்ட்ரி வந்து ஸ்மெல் வந்து இட் இஸ் அ ப்ரிமிட்டிவ் வந்துட்டு கனெக்ஷன் which builds up. That's why companies also want to target you with the smell, because it takes you back
your memoryல வந்துட்டு ஏதாவது இருக்கும், சின்ன வயசு memories it brings up. There is a strong connection which develops with smell. That's why you have all these candle smell, and then you have your இப்போ அந்த fabric softnessல smell, எல்லாத்துலேயும் smellங்கிறது it's all chemical. So அதெல்லாம் when you spray it, you're aerosolizing it into the air. And then when you're using the கேண்டிலே வந்துட்டு paraffin candles நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் when you add that fragrance, அதுவும் that is the air you're breathing. So all that and your cleaning products, hundreds of cleaning products வந்துருச்சு. இப்போ முன்னாடிலாம் வந்து ஏதோ வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் தான் இருந்துச்சுன்னா, when you go to the cleaning section in the supermarket, there is so many things available. எல்லாத்துக்குமே வேணுமா, எல்லாத்தையும் should we make it antimicrobial? It's really not necessary. So these are certain things which I think you can cut back on. இதெல்லாம் daily நம்ம exposure ஆகிறது தேவையும் கிடையாது அப்படிங்கிறதுனால I think you can pick and choose and cut back on what you can. Okay, that's actually very helpful, ma'am. Coming back to eating healthy, உணவே மருந்து இது வந்துட்டு I strongly believe. Yes. So eating healthy அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எதை ஈட்டிங் ஹெல்த்தின்னு சொல்கிறோம், ரெண்டாவது அதனால எவ்வளோ நம்மளால் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஹிப்போக்ரட்டிஸே அதுதான் வந்துட்டு முன்னாடி அதை இட் இஸ் அட்ரிபியூட்டட் டு ஹிம் தட் சென்டென்ஸ் இல்லை, ஃபுட் இஸ் தை மெடிசன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அகெயின் வந்துட்டு நம்ம எவ்ரிடே வாட் வி கன்சியூம் ஷுட் பி கான்ஷியஸான்ட்டுன்னு. ஸோ தேர் இஸ் அன் ஆர்ட் டு ஈட்டிங் ஐ வில் சே. ஒன் இஸ் வாட் ஆர் யூ ஈட்டிங். So what goes in அப்படிங்கிறது it is what is giving you nourishment. Be very conscious of making those choices. Don't do it because it is cheap. Organic எல்லாரையும் வந்துட்டு ஓகே வந்து it is expensive, maybe it is elite, so everyone can't afford it அப்படின்னு நினச்சிங்கன்னா choose your country vegetables which you are getting இங்கே இந்த லோக்கலாக விளையிற காய்கறிகள் which is local to your area and seasonal choose பண்ணுங்கள். அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள். It may have pesticide residue on them, but make sure you wash it well twice or thrice and then start cooking it and probably peel it before using so that on the skin at least வெளில வருதுன்ட்டுன்னு. If you're using meat, it is okay. அது வந்து farm fed ஆர்கானிக்கா, சிக்கனு, நாட்டுக்கோழி தானா, there's a lot of இதில் வந்துட்டு ப்ராய்லர் கோழி சாப்பிட்டா அதனால தான் பியூபர்ட்டி ஜாஸ்தி வருதா, all this is not proven actually பார்த்தா. So again, be conscious. Restrict your meat intake to maybe twice a week as such. Everyday ப்ரோட்டீனுங்கிற ஒரு மாயையில் வெறும் வந்து ஒரே சோர்ஸ் ஆஃப் மீட் அண்ட் ப்ரோட்டீனே போகாதீங்க. ட்ரை டு கெட் இட் ஃப்ரம் டைவர்ஸ் பிளான்ட் பேஸ்ட் சோர்சஸ் ஆல்சோ. யூ டோன்ட் ஹாவ் டு கோ வெஜிடேரியன் டெஃபினெட்லி. அகெயின் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இஸ் வாட் வி ஆர் ஈட்டிங். வை ஆர் வி ஈட்டிங்? ஆர் வி ஈட்டிங் பிகாஸ் இட் இஸ் அவைலபிள், இட் வாஸ் ஆஃபர்ட் டு யூ, ஐ எம் ஃபீலிங் சேட், I'm feeling bored, I'm feeling stressed, or is it because you're hungry? So adukku and the cue irukano. Find out what your stomach is telling you. Is it asking you to feed it, or chumma vandu mindless eating is what a lot of us are doing. A little bit eduthu inga podradhu anga podradhu, all that is going to add up through the day to your overall calorie count and solren. When are you eating? ஒழுங்கான நேரத்தில் சாப்பிட்றோமா, இல்லாட்டி இப்போல்லாம் வந்துட்டு we have 24/7 ஸ்விக்கி அப்படிங்கிறதுனால ஆல் லேட் நைட் சாப்பிட்றோமா, இல்லாட்டி டைஜஷன் எப்போ கரெக்டாக இருக்கும், your digestive system is going to work to its optimum அப்படிங்கிற டைம் பீரியடில் சாப்பிட்றோமா. வேர் ஆர் வி ஈட்டிங்? கண்ட இடத்துலையும் சாப்பிட்றோமா, டைனிங் டேபிளில் கொடுத்து மைண்ட்ஃபுல்லாக என்ன சாப்பிட்றோங்கிறத ருசித்து பார்க்குறோமா, ஒரு டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, பெட்டில் இப்படி படுத்துக்கிட்டே சாப்பிட்றது, சோஃபாவில் லவுஞ்ச் பண்ணிக்கிட்டே அப்படி நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு சாப்பிட்றது, எங்கே சாப்பிட்றோங்கிறது முக்கியம். அண்ட் ஹவ் ஆர் வி ஈட்டிங்? ஒழுங்காக அதை சூ பண்ணி சாப்பிட்றோமா, இல்லாட்டி வந்துட்டு சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் ட்ரை டு கல்ப் டவுன் யோர் ஃபுட். ஸோ அகெயின் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு என்னங்க எல்லாரும் வேலை செய்கிறது கஷ்டப்படுறது அந்த சாப்பாட்டுக்குன்னா அதுக்கு கூட டைம் கொடுக்கறது கிடையாதே. ஸோ அகெயின் அதை ஃபாஸ்ட்டாக சாப்பிடாம, அது நீங்கள் பயாலஜி ஒழுங்காக படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், டைஜஷன் பிகின்ஸ் இன் த மவுத் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதில் சூ பண்ணாமல் நீங்கள் முழுங்குறீங்கன்னா அங்கேயே உங்கள் டைஜஷன் வந்து இம்பேர் ஆகுதுன்னு சொல்வேன். ஸோ பி மைண்ட்ஃபுல், சூ பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் யுவர் பிரெயின் ஹேஸ் டைம் டு சென்ட் சர்டன் சிக்னல்ஸ் டு டெல் யுவர் gut that okay, is it getting full? நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றத நிறுத்துங்க அண்ட் ஸ்டாப் when you're 80% full. வயிறு முட்டை கஷ்டப்பட்டு ஓகே நம்ம புஃபேக்கு போயிட்டோம் காசு கட்டிட்டோன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது என்னமோ வந்துட்டு நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்கன்னு சொல்வேன். ஸோ இட்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் இஸ் வாட் ஐ வில் சே.
ட்ரூ மேம். நான் அடுத்து அதுதான் கேட்க வந்தேன். வாட் இஸ் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அண்ட் ஹவு டஸ் இட் அகைன் இம்பாக்ட்? ஆனால் அதுக்கும் நீங்கள் இதுலேயே ஆன்சர் சொல்லிட்டீங்க எனிவேஸ். ஸோ நம்ம ஃபுட்டை பற்றி பேசினதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 ரேப்பிடாக நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். 5 foods that is benefit for our uterus or helps in improving the uterus health. இதெல்லாம் கேட்பாங்க ரெகுலராக. Uterus is a muscular organ by itself. It needs good blood supply. ஸோ அகெயின் யூட்ரஸை ஸ்ட்ரெங்தன் படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் வந்துட்டு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு மேஜிக்காக கிடையாது. ஸோ மேக் ஷூர் யூ கெட்டிங் அ பேலன்ஸ் டயட் இஸ் ஆல் ஐ வில் சே. ஓவரால் ஹெல்த்துக்கு, நாட் ஒன்லி ஃபார் யுவர் யூட்ரஸ். யூட்ரஸுக்கு ஏதோ செப்பரேட்டாக சாப்பிட வேணாம். வெந்தயம் சாப்பிட்டா யூட்ரஸ் ஸ்ட்ராங் ஆகும். எல்லாத்தையும் அளவோட எடுத்துக்கணும். வெறும் வெந்தயம் யாராவது சாப்பிட போகிறோமா? எஸ், பீரியட் கிராம்ஸ் அந்த டைம் பீரியடில் வெந்தயம் எடுத்துக்க சொல்கிறாங்க. இட் ஈஸ் த கிராம்ஸ், ப்ராபப்ளி ரெடியூஸ் த ப்ராஸ்டக்லாண்டின்ஸ்ன்னு. பட் அகெயின் தெர் இஸ் நத்திங் விச் இஸ் கோயிங் டு strengthen your uterus. Your uterus is a strong organ. It is an amazing organ. I may be biased as a gynecologist, but it is an amazing organ, I feel. இத்தனோண்டு ஒரு pear shaped organல இருந்து ஆரம்பிச்சு when it gets pregnant எவ்வளோ பல மடங்கு அது வந்துட்டு it becomes like the size of a big huge watermelon, and it accommodates a fully grown baby or 2 or 3 or even more. Just fine, அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஆர்கனாக இருந்தா. and then after delivery immediately it has to shrink back to half its size. If it doesn't shrink back, woman can bleed to death in minutes as such. So it does what is required out of it at கரெக்டாக அதோட வேலையை அதுக்கு பொறுங்க பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ வில் சே. அது பண்ணலைன்னா தான் நம்ம நிறைய விதத்தில் மாட்டிக்கிறோம். But again, that is rare. So I don't think you need anything to strengthen your uterus. Your uterus is not weak. It is a wonderfully strong organ. So generally strong organ. நீங்கள் அதுக்காகலாம் சாப்பிட வேணாம், உங்களுக்காக சாப்பிடுங்க போதும், அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் ப்ரோட்டீன் அப்படி நம்ம பேசும்போது யூஸ்வலாக ஓகே ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சிக்கனே சாப்பிட்றது அப்படின்வாங்க. அது தர சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இல்லைன்ட்டு. யூ பீங் அ வெஜிடேரியன், ஹவு டு யூ மேனேஜ் யுவர் ப்ரோட்டீன்? Indian diet has so many sources, diverse sources of plant-based protein. Just go to the supermarket and you will find so many legumes and dals which you do not have in the Western world. They don't know how to cook with it. அதனால அங்கே வெறும் அந்த முட்டையும் சிக்கனையும் அந்த ஃபிஷ்ஷையுமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம காலமா we did not have this practice of really eating only meatன்னு. so I don't know why எல்லாரும் வந்துட்டு ப்ரோட்டீன்னா it is only egg, அதுலயும் egg white தான் எடுத்துக்கணும், இல்லாட்டி வந்துட்டு வெறும் சிக்கன்னு சொல்லிட்டு it gets boring after a while. and eating too much of non-vegetarian also has its own health risks as such. That's why I said I'm not asking you to turn vegetarian. Just make sure you are being mindfully consuming even non-vegetarian sources. வெறும் ப்ரோட்டீன்னு சொல்லிட்டு ஒரே சோர்ஸில் போகிறது நல்லதே கிடையாதுன்னு சொல்லிட்டு. plant based proteins, you have all your dals, and what I do every day morning, I want to have something which has protein, because again 3 days now I go for strength training, which is pretty intense. The workout is quite intense there. So ad vandona I have my protein shake and I have a whey protein shake. So because they don't have any additives, they do not have any added sugar in it. So again, that's what I get. But generally ellarku thevayan keta, not necessary. The other days when my workout is not as strenuous, what I have is generally vandittu a protein based adai, which is again fills me up very well. Or adai is all I need for the day, and I don't need any eggs also every day. So again, it can be ராஜ்மாவாக இருக்கலாம், சன்னா, கருப்பு சன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு கொள்ளு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்துட்டு பச்சை பயிறு, இல்லாட்டி இட் கேன் பி மூங் தால், எல்லாத்தையுமே ஓவர் நைட் அவங்க சோக் பண்ணிவிட்டு காலையில் யூ ஜஸ்ட் கிரைண்ட் இட் ஃபார் 1 அடை கூட போதும். வந்துட்டு ஒரே ஒரு பீஸ் ஜிஞ்சர், கொஞ்சோண்டு வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, லேசாக உப்பு போட்டு கொஞ்சம் நரன்னு அரைச்சிட்டு வித் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் யூ ஜஸ்ட் பேட் இட் ஆன் த டவா அண்ட் யூர் டன். அண்ட் தட் இட் இஸ் ரியலி டேஸ்ட் வெரி வெல், அண்ட் இட் ஆல்சோ ஃபில்ஸ் மீ அப் ஃபார் குவைட் அ பிட், ஐ வில் சே. And then every day I try and have வந்துட்டு நம்ம பொரியல்லையாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற காய்கறிகள், I have a variety of நாட்டு காய்கறிகள் தான். யூஸ்வலி I get it from My Harvest Farms, which is that organic, it's run by Archana Stalin சொல்லிட்டு they deliver your vegetables home twice a week. So நாட்டு காய்கறிகள் சீசனலி நம்மளுக்கு லோக்கலாக என்ன கிடைக்குமோ அட்லீஸ்ட் 3-4 veggies, and then it's a little bit of rice. All that is also going to have protein. and நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம பருப்பு கூட்லியாக இருக்கட்டும், இல்லாட்டி சாம்பாரில் இருக்கட்டும், it is going to be பருப்பு, and then some sundal we have every day. It can be again it may be a combination of whatever legume you have that day or bean.
night time I don't really வந்துட்டு usually it's going to be idli sambar for me or it will be வந்துட்டு uttapam and I try and add veggies to it so that I get my vegetables 4 to 5 servings of vegetables done for the day in solitan. And I don't do if you're asking me if I'm counting my protein intake, I go by how I feel. So if I feel good, if my energy levels are good through the day, my sleep is fine, then I feel my diet is balanced. I'm not doing calorie counting or macros, micros, and மாதிரிலாம் நான் calculate பண்ணுறது கிடையாது. I go by how I feel. But you should be in tune with yourself to know whether you're feeling good or not. Okay, ma'am. Actually, thanks for the recipe. There are very few places where you get நீங்க சொல்ற மாதிரி organic locally sourced vegetables, and My Harvest Farm is one such place, so you can try out that also. Yeah, and she's not paying us to really Yes, promote definitely it. no. நாங்க நிஜமாவே வீட்ல வாரத்துக்கு 2 தடவை அங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசினது கூட இல்ல. So definitely not a promotion. So, totally out of generosity we are saying this. Yes. Yeah. Moving on to the most important part. Physical activity. So what kind of physical activity do you think it's very important? Again, for the hormones per se and the prenatal irukatto, during pregnancy irukatto, postnatal irukatto, enga paathalum in the physical activity plays a huge role. And first thing everyone says, na walking porenga. So what kind of physical activity do you mean? So fitness na enna? Fitness is the ability of a person to do their everyday routine without feeling unduly tired or getting injured. இதுதான் வந்துட்டு ஃபிட்னஸ். ஃபிட்னஸில் 4 திங்ஸ் இருக்குது. உனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏரோபிக் ஃபிட்னஸ் ஆர் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ். தட் இஸ் அதுக்கு ஏற்ற எக்ஸசைஸ் என்ன? வாக்கிங். ஆனால் வாக்கிங் நீங்கள் போகும்போது அப்படி பொறுமையாக கதை பேசிட்டு வாக் பண்ணிட்டு முடிச்சோடனே போய் ஒரு பொங்கல் வடை ஒரு ஃபில்டர் காஃபி அடித்தோமா அப்படின்னு இருக்கீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ஸோ அதுலேயும் என்ன ரேட் ஆஃப் எக்ஸர்ஷன். ஸோ ஐடியலி அட்லீஸ்ட் இஃப் யூஆர் நாட் ரன்னிங் ஆல்சோ பிரிஸ்க் வாக்கிங்குங்கிற போது பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் பேச முடியும், கொஞ்சம் லேசாக மூச்சு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் டாக் பட் யூ கேன் நாட் சிங்ன்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் மாடரேட் எக்ஸர்ஷன். கொஞ்சம் வந்து அதுக்கு மேலே விகரஸ் எக்ஸசைஸ்னா யூ கான்ட் talk, you can't sing and you're really கொஞ்சம் focused only இது மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் மாடரேட் எக்ஸர்ஷனில் வாக் பண்ணுறீங்களாங்கிறது. வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், ஜாகிங், aerobic, zumba, dance, all this whichever is getting your heart rate up is called as aerobic fitness or cardiorespiratory fitness. Next you have your musculoskeletal வரும்போது muscle lean mass வந்து it is worth its weight in gold because lean mass is something which is very good to have because it does its work for you. நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும் போதும் it makes you like expenditure of calories இருக்கும். because வந்து மசிலை பொறுத்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு you need about 13 calories is expended per kilogram per day. fat பொறுத்த அளவுக்கு it's around 3.5 to 4 calories per kilogram per day. so when your muscle mass goes up, நீங்கள் உட்காந்துருக்கும் போதே யூ வில் பி எக்ஸ்பெண்டிங் யோர் கேலரிஸ் ஆல்சோ அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு சப்போர்ட் யுவர் ஜாயின்ஸ், யுவர் ஃப்ளெக்சிபிலிட்டி. நாளைக்கு பின்ன முட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் வயசானவங்களுக்கு வந்தால் பரவாயில்ல. இப்போ வர 20 வயசு பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு வரும்போதே வந்து முதுகு வலிங்கிறாங்க. இவங்கெல்லாம் போக போக என்ன ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ யூ ஹாவ் அபவுட் 600 and odd more muscles in your body. So please make sure you are training them. அதுலேயே endurance இருக்குது and you have வந்துட்டு flexibility which is the joint going through the whole range of your movements which is your yoga and pilates, tai chi. இதெல்லாம் வந்துட்டு it focuses on flexibility. strength trainingங்கும் போது endurance or strength. so lifting weightsனா நான் என்ன பாடி பில்டர் ஆகிடுவேனா, நான் வந்து ஸ்ட்ராங்காக யாருமே ஃபஸ்ட்டு போனோன்னா அவ்வளோ வெயிட்டு நீங்கள் தூக்க முடியாது நினச்சாங்கன்னா கூட. அண்ட் ஓகே நம்ம வெயிட்டே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோன்னா you have resistance bands, body weight exercises இருக்கு. So use that. working against resistance training or strength training. so make sure you incorporate it in your fitness routine. flexibility pesito and body composition is the fourth component of fitness வந்து பேசும்போது. and that's what lean mass எவ்வளோ இருக்கு and fat எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு, and that is by doing special tests we find out. Now talking about all these ma'am, நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சாப்பிட டைம் இல்லை, தூங்க டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, சும்மா உட்கார டைம் இல்லை அப்படின்ட்டு வந்துட்டு எல்லாருமே ஒரு குழந்தைய கேட்டால் டைம் இல்லை, வயசானவங்களா கேட்டால் டைம் இல்லை, யாருக்குமே வந்துட்டு இப்போ டைம் இல்லை.
பட் நான் வந்துட்டு எனக்கு வந்து ஐ வுட் சே யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன். நான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் காலையில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்க, கரெக்டாக சாப்பிட்றீங்க, அண்ட் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் கைனகாலஜிஸ்ட், எப்போ பார்த்தாலும் நான் கேஸில் இருக்கேன் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது? நோ, இட் குட் பி ஹெல்ப்ஃபுல் ஸோ தட் நம்ம ஓகே நம்ம இப்படி தான் வந்துட்டு வி ஷுட் ஃபிக்ஸ் ஆர் டைம் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் பிஸி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டால் மெடிசன். அதுலேயும் வந்துட்டு கார்டியாலஜிஸ்ட்டும் கைனகாலஜிஸ்ட்டும் டைமே கொடுக்க மாட்டாங்க. பர்சனலாக சொல்கிறேன், அவங்களுக்கு எப்போ எமர்ஜென்சி வரணும் அவங்களுக்கே தெரியாது. ஸோ ஹவு டு யூ மேனேஜ் யோர் டைம்? So time management is a skill. I take on too much, frankly speaking, but one thing which I've always prioritized is my health. That comes first and foremost. For a lot of women, we don't prioritize that. We put that last. I will say, I don't want to spend time for me. It is always for others. And the sacrificial mentality odiye nammala valathitaangan solittu nenikren. It's just coming in our blood. But what I will say is, neenga kudumbathiye paathukanum nencheenga na kuda neenga nalla irundha dhaan paathukka mudiyum. So it all starts with you, and you have to set an example for your children, because they're not going to listen to what you tell them to do. They are going to see and observe you and learn from that, and not from advice. They learn from what you do in solve. So I've always made sure எனக்கு வந்து ஃபிட்னஸ் அண்ட் பீயிங் ஃபிட். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, யாரை கேட்டாலும் ஐயோ உட்காந்துடக்கூடாது, வயசான உடனே நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், கடைசி வரைக்கும் வந்துட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கணும், ஏதாவது வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வந்தால் பட்டுன்னு போயிடணும், அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. டிபெண்டா இருந்துடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு. அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான். பட் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். டு பி இண்டிபெண்ட் at 80, the work doesn't start when you're 80. Suddenly you can't do things. It starts in your 30s. I will say it is a lifelong process. யாராவது கேட்பாங்க, ஓகே நான் டயட் இருக்கட்டுமா, நான் எக்ஸசைஸ் இது பண்ணட்டுமா, அதனால தான் எனக்கு அந்த ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸே பிடிக்காது. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் லைஃப் ஸ்டைல் ஹெல்த் இஸ் அ லாங் டேர்ம் ஜேர்னி. இட் இஸ் ஃபார் த லாங் டேர்ம் டில் யூ டை. இட் இஸ் ஃபார் லைஃப். உங்களால் என்ன பண்ண முடியும் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ரைட் நவ் டைம் வந்து இல்லை, வில் நெவர் ஃபைண்ட் டைம். வி ஹாவ் டு மேக் டைம். ஸோ ஆல்வேஸ் தட்ஸ் வாட் ஐ வில் சே, யூ வில் ஃபைண்ட் டைம் ஆர் யூ வில் மேக் டைம் ஃபார் திங்ஸ் விச் யூ ஃபைண்ட் இம்பார்ட்டண்ட் இனஃப் டு யூ. அந்த இம்பார்ட்டண்ட் இனஃப் டு யூ எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறோங்கிறது இட் இஸ் ரியலி அன் இண்டிவிஜுவல் சாய்ஸ். டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க எடுத்து எழுதுங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு நோட் புக்கில் என்ன பண்ணுறீங்க, அவருக்கு அவர் நோட் பண்ணுங்கள் வாட் யூர் டூயிங் த்ரூ த டே. தென் சி, அதை நாளாக பிரிச்சுக்கோங்க. ஐ எம் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் நான் மட்டும்தான் பண்ண முடியும். ஐ எம் டூயிங் தீஸ் திங்ஸ், தே ஆர் இம்பார்ட்டன்ட், பட் ஐ கேன் டெலிகேட் இட் டு அதர்ஸ். வேறு யார்கிட்டையாதும் நான் வந்து பண்ணால் தே வில் ஆல்சோ பி ஏபிள் டு டூ அ குட் இனஃப் ஜாப். I am doing these things which are completely useless and of no use to me or anyone else. And I am doing these things which are a little useless but they give me joy. So இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு நாளாக வந்துட்டு இது எதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்கள் ஃபோனை எடுத்து ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உட்காந்து நீங்களே கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுங்கள் டைம் இருக்கா இல்லையான்னு. அதான் நான் சொல்வேன், ஒரு 1 hour போகணும், நீ ஜிம்முக்கு தான் போகணுன்னு இல்லை. ஸ்டார்ட் ஸ்மால். 10 நிமிஷம் தான் எனக்கு அந்த டேயில் டைம் கிடச்சிதா, ஸ்டார்ட் வித் தட் 10 minutes. எனி எக்ஸசைஸ் இஸ் பெட்டர் தென் நோ எக்ஸசைஸ். அவ்வளோதான் சொல்வேன். ஸோ அகேன் வந்து யூ ஜஸ்ட் டோன்ட் திங்க் தட் யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஹோல் லைஃப் ஸ்டைல் இன் ஒன் கோ அண்ட் நாட் டூ எனி திங். ஸ்டார்ட் ஸ்மால், திங்க் ஸ்மால், பேபி ஸ்டெப்ஸ் எடுங்க, அண்ட் டெஃபினெட்லி இட் வில் ஹாவ் கியூமுலேட்டிவ் பெனிஃபிட்னு சொல்வேன். தேங்க்யூ ஃபார் தட். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ரெசிபியும் கிடச்சிருச்சு, நீங்கள் எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிருச்சு. நான் வந்துட்டு உங்களை கூப்பிட்டுட்டு நான் கைனகாலஜி ரிலேட்டடாக எதுவுமே கேட்கலனா இட் இஸ் ஸோ அன்ஃபேர். எனக்கு 2 important topics I thought I really have to address majorly to create an awareness about this. ஒன்று வந்து நம்ம கையில் cancer has become like one of the most largest disease and India is standing first here. ஸோ நம்மளால் எந்த அளவுக்கு கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ண முடியும்? எஸ், ஒன்று நம்ம இவ்வளோ நேரம் பேசினது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்மளால் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வேக்சின் போட்டு நம்மளால் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னா தட் இஸ் ஒன்லி cervical cancer. How important is HPV வேக்சின்? ஏன்னா இதை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இப்போது லைக் என்ன சொல்கிறது, இப்போ HPV வேக்சின் போடணும் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற மதர்ஸ்க்கு தெரியுது. ஸோ தேர் pulling their tweens to get the HPV vaccine. பட் முன்னாடி பார்த்தோன்னா அந்த அவேர்னஸ் இல்லை. இப்போ மிஸ் பண்ணவங்க how do they cope up? So starting with
What is this HPV vaccine? How beneficial it is to prevent cervical cancer? ஸோ ஆஸ் யூ ரைட்லி சைட் எல்லா கேன்சரையும் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. என்ன தான் பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் சம்டைம்ஸ் வரதான் செய்யுது. வி சி அண்ட் தென் தேர் ஆர் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். கேன்சர் பொறுத்த அளவுக்கு ஜெனட்டிக்ஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் காரணம்னு சொல்லக்கூடிய கேன்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. லைக் அதனால் அதில் ஒன்று cervical கேன்சர் ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இட் இஸ் நோன் டு பி காஸ்ட் பை ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ஹெச்பிவி வைரஸுங்கிற ஒரு கிருமி. அண்ட் அதுலேயே சர்டன் ஹை ரிஸ்க் டைப்ஸ், தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ஹெச்பிவி. அதில் சர்டன் ஹை ரிஸ்க் டைப்ஸ் தான் முக்கால்வாசி கேன்சர்ஸ் காஸ் பண்ணுதுங்கிறதுனால வேக்சினுக்குன்னு 16 and 18 ஸ்ட்ரெயின்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. For the major share of cervical cancer is caused by these, especially in India and all over the world too. So now you have Gardasil vandettu is an injection which is available all over India. It is against 4 strains, 2 low risk types which cause genital warts and 2 high risk types which cause cervical cancer. இந்தியாவிலே மேனுஃபேக்சர் ஆன ஒரு வேக்சினும் சர்விவேக்னு சொல்லிட்டு ரீசெண்ட்லி இன்ட்ரடியூஸ் ஆகப்பட்டிருக்கு. அண்ட் முன்னாடி சர்வேரிக்ஸ்னு இன்னொரு பிராண்டும் இருந்தது விச் ஹேட் 2 ஸ்ட்ரெயின்ஸ்ன்ட்டுன்னு. இப்போ காடாசில் 9ன்னு த கம்பெனி ஹேஸ் brought out another one which has just started being available against 9 strains of the virusன்ட்டுன்னு. ஸோ அதுக்கே நீங்கள் 3 போட்டிருந்தா திரும்ப 9 போடணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாதுன்னு சொல்வேன். ஹெச்பிவி வேக்சின் இஸ் applicable for use. It has been approved for use between 9 to 45 years of age. Okay. But the best protection rates are said to be less than 26. The earlier you take it, the better. Ideally, before you are exposed to the virus. And how are you exposed to the virus? At the initiation of sexual activity. So, that's why in teenage நம்ம 15 years குள்ளே போடுறோன்னா 2 டோஸ் போதும். 15க்கு மேலே போடுறோன்னா நம்மளுக்கு 3 டோஸ் தேவைப்படுது. 0, 2 and 6 month schedule. So, the earlier that you take it, the better. But அதுக்கப்புறம் 26க்கு மேலே போட்டால் தவறா அப்படின்னு கேட்டால், no, you can still take it. It may have some benefit, but if your exposure has already happened, the rate of protection may be a little lesser. But நான் அது வந்தது was when I was in my mid-30s. That's when I actually என்ன கம்பெனிக்காரனே எடுத்துகிட்டு வந்துட்டு சிஸ்டரை லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மேடம் நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போட்டு விட்டதுனால அன்றைக்கி I took it in my mid-30s. ஸோ எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. But now I have vaccinated my daughter when she was 20. 18லேருந்து பிளான் பண்ணி எங்கேயோ அவள் வேறு ஊரில் படித்தா எல்லாம் இருந்ததுங்கிறதுனால ஃபைனலி ஃபினிஷ்ட் அ வேக்சினேஷன் when she was 20 at least ன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் mid-30s தான் இந்த வேக்சின் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பீப்புள் who wants to take the vaccine still, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, doesn't matter, they can still take the vaccine? Yes, they can take the vaccine. It's not harmful, definitely, but the benefits would be best if it was taken at a earlier age. So even if they are not taking the vaccine, there are so many people who are against vaccines and they think it causes problems again, and I am not for it. Actually, I think vaccines can save lives, so I'm on the other side. But if you have that belief, at least do your pap smear screening test is what I would say, which is again a simple test which should be done by every woman from the time of initiation of sexual activity, say by 21 till 65 years of age. Once in 3 years எடுத்துக்கோங்க. சிம்பிள் விசிட் டு த கைனக், இன்டர்னல் எக்ஸாமினேஷன், பீரியட் இல்லாத டைம் தவிர எப்போ வேணால் எடுக்கலாம். இட் இஸ் நாட் பெயின்ஃபுல். உங்களுக்கு உள் செக்கப் பண்ணி அங்கே படுற வெள்ளை அந்த சர்விக்ஸ்லேருந்து அந்த வர டிஸ்சார்ஜாக அவங்க ப்ரஷில் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்ப போகிறாங்க. போக் பண்ண போகிறதில்ல, கட் பண்ண போகிறதில்ல, அந்த மாதிரி எதுவும் செய்ய போகிறதில்ல. ஸோ அது அவசியம் செஞ்சுக்கோங்க. விச் ஷுட் பி டன் பை எனி ஒன் பிகாஸ் அது ஏர்லி சேஞ்சஸ் ஹேப்பனிங். cervical கேன்சர் ஹேஸ் அ லாங் டைம் லைன். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது there's a lot of prevention you can take. பட் சிம்டம்ஸ்னு வரும்போது லேட் ஸ்டேஜில் தான் வருவாங்க. அண்ட் இட் இஸ் ஹார்ட் பிரேக்கிங் டு see a woman suffering from cervical cancer when it is an absolutely preventable cancer, and we still see about a couple every year, which is very very sad, I will say. நான் டிபெண்ட் பண்ணும்போது ஆக்சுவலி என்னோட கோபிஜி அவங்களோட எல்டர் சிஸ்டர், ஷி வாஸ் அபவுட் 35 அண்ட் ஷீ காட் டயக்னோஸ்ட் வித் cervical cancer. அவங்களுக்கு ஏதோ சம் ஸ்பாட்டிங் இருந்தது இன் பிட்வீன். ஸோ ஷீ ஹேட் அ டெஸ்ட் டன் cervical cancer. ஷி வாஸ் ட்ரீட்டட், ரெமிஷனுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அகெயின் ரெக்கரன்ஸ் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அண்ட் ஷீ பாஸ்ட் அவே வென் ஷி வாஸ் அகெயின் இன் ஹர் லேட் 30s அகெயின்ட்டுன்னு. ஸோ அகெயின் அது என் ஃப்ரெண்டுக்கே இட் பிகேம் அ சார்ட் ஆஃப் ஒரு இது அகெயின் cervical cancer when it is a preventable cancer. I think we should be giving out that information and awareness, creating awareness and try and prevent such cases from happening still.
Okay, so pap smear can be done once in 3 years. Yes. If it Okay. is a liquid based cytology, once in 3 years is sufficient. அதோட சேர்த்து அதே டைமில் ஹெச்பிவி டிஎன்ஏன்னு டெஸ்ட் பண்ணோன்னா ஒன்ஸ் இன் 5 years வந்து டெஸ்ட் பண்ணோன்னா கூட போதும். ஓகே. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நவ் த மென்ஸ்ட்ருவல் கப்ஸ். இது பற்றி நிறைய வந்துட்டு பேச்சுகள் வருது. அண்ட் ட்ரைங் மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் நிறைய பேர் விரும்பவும் செய்கிறாங்க. பிகாஸ் பேட்ஸ் அஃப்கோர்ஸ் சின்ஸ் வி யூஸ் பேட்ஸ் ஆல்சோ, பட் ஸ்டில் அதனால் அசோசியேட்டட் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இன்ஃபெக்ஷன்ஸ் ரேட் அதிகமாகிறதா இருக்கட்டும், த அன்கம்ஃபர்ட்னஸ் தட் கம்ஸ் வித் பேட்ஸ், இதெல்லாமே வந்து மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் எடுத்துருது. பட் மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸும் இருக்குது. ஸோ குவிக் 5 டவுட்ஸ் தட் ஐ ஆல்சோ பர்சனலி ஹேவ் அபவுட் menstrual cups. menstrual cup வலிக்குமா? menstrual cup valika kudadu. If you have given birth, you're sexually active, then I think it is absolutely okay. You have to feel comfortable to feel yourself. Women do not feel comfortable to touch themselves. They are not used to it. Like they do not masturbate commonly like men have. So they have some sort of uneasiness about handling anything. இப்போ கூட வெஜைனலா டேப்லெட் வைக்கணும்னு சொன்னால் வெஜைனலா தான் வைக்கணுமா, ஓரலாக சாப்பிட்றதுக்கு இல்லையான்னு. ஸோ there's some aversion somehow we have. I think it's your own part of your own body. You should be aware of it. But if you're comfortable handling it, it is not painful. Sometimes the teenagers use பண்றாங்க before they have initiated sexual activity. The cups are smaller in size. They may have some initial discomfort, but nowadays I see that these teenagers and young, even 20s, they are comfortable using tampons, putting things in, even if they are not sexually active. So in the generation, that thinking is slowly changing. I would say. நீங்கள் சொன்ன மாதிரி அனதர் காமன் மித் அபவுட் menstrual cup is menstrual cup வந்துட்டு makes you lose your virginity. அப்படின்ட்டு. Is that so? Virginity is a positively outdated concept in today's day and age. It's a Victorian concept, so I don't think we should be talking about it. There is no hymen like a seal which to be broken by your husband on the first night, and there's nothing covering the vagina there. So again, hymen இவ்வளோ வருஷம் நான் கைனக்கா இருந்திருக்கேன், நான் வந்து ரிலையபிளாக ஹைமனை பார்த்துருக்கேனான்னு கேட்டால் 2 வாட்டி இம்பர்ஃபெக்ட் ஹைமன் இருக்கும், ஒரு ஷீட் ஆஃப் டிஷ்யூ வேர் வி ஆக்சுவலி ஹாவ் டு டூ மைனர் சர்ஜரி, மேக் அ ஓப்பனிங் ஃபார் யங் கேர்ள்ஸ் பிஃபோர் த பீரியட் பிளட் கேன் கம் அவுட்னு. தட்ஸ் கால்ட் இம்பர்ஃபெக்ட் ஹைமனுங்கிற ஒரு கண்டிஷன். அதை தவிர ஹைமனுங்கிறதே இருக்குமா இல்லையானே தெரியல. ஸோ அதை வச்சு தான் வர்ஜினிட்டி அண்ட் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் லைக் it doesn't apply at all. So of course it's okay to put things inside the vagina when needed, like a tampon, or if you're comfortable using a cup. I don't think it makes you lose your virginity or something like that, and I don't think so. How safe is menstrual cup? menstrual cups are very safe to use. அட்லீஸ்ட் கரண்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால ஒன்றும் பின்விளைவுகள் இல்லை. அதனால cervical கேன்சர் வராது, அதனால எண்டோமெட்ரியோசிஸ் வராது. ஏன்னா அது சக்ஷன் பம்ப் இல்லை, சர்விக்ஸ் அந்த பிளட்டை எடுத்து திரும்ப பின்னாடி டியூப்ஸுக்கு வந்து பின்னாடி அனுப்புறதுக்கு அதுக்கு ஒன்றும் சக்ஷன் ஆக்டிவிட்டி, பம்ப் ஆக்டிவிட்டிலாம் கிடையாது. ஸோ இட் இஸ் கம்ஃபர்டபுள் டு யூஸ். பட் again it should be used with certain precautions. Because it can cause infections if you do not insert it with hygienic precautions. Because of course the blood is staying there. Blood is a rich medium for bacterial growth. So if you are introducing கொஞ்சம் infection, ஒழுங்காக கையை கழுவல, கண்ட இடத்துலையும் நம்ம வாஷ் பண்ணோம், அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் உள்ளே போட்டோம், அந்த மாதிரி பேசிக் ஹைஜீனிக் ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணலைன்னா அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது பிஃபோர் ஆஃப்டர் ஈச் யூஸ்ன்னு சொல்வேன். அகெயின் தட் இஸ் சம்திங் யூ டு நாட் வாண்ட் டு டூ. ஸோ இஃப் த person is aware, ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுவாங்க. வாஷ் யூர் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் வாட்டர். யூ டோன்ட் நெசசரிலி ஹேவ் டு வேர் gloves, but make sure hand hygiene is there, then insert it. Preferably keep 2 cups is what I say. And so when you take one out, maybe you can put it in hot water or steam it, or use இப்போ ஸ்டெர்லைசர்னு நீங்கள் பாத்ரூம்லேயே வச்சுக்கிறதுக்கு வருது. ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கப் அதை ஸ்டெர்லைஸ் பண்ணதை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்வேன். அண்ட் ப்ராப்பராக அதை வாஷ் பண்ணி அது எவ்வளோ நாள் அதோட ஷெல்ஃப் லைஃப் ஒரு எவ்வளோ நாளைக்கு அதுக்கு எக்ஸ்பைரின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த லெவலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன்.
ஸோ இப்போ ஒரு menstrual cup இப்போ இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா how long they can have it? Is it like depending upon the flow of their blood, or is there a particular time அவங்க கண்டிப்பாக அதை மாற்றணும் அப்படின்ட்டு? ப்ரிஃபரபிளி யூஸ்வலி எனி சானிட்டரி ப்ராடக்ட் என்ன சொல்லுவோம், பேட் வந்து சோக் ஆகிறதோ இல்லையோ 6 ஹவர்ஸில் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ கப்பை பொறுத்த அளவுக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த கப், உமனோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு. ஸோ யூஸ்வலி இட் டேக்ஸ் அ கப்புள் ஆஃப் சைக்கிள்ஸ் ஃபார் தெம் டு ஃபிகர் இட் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், ஓவர் ஃப்ளோ ஆகிடுமோன்னு அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருப்போம் ஃபுல்லாச்சா இல்லையான்னு. ஒன்ஸ் யூ கெட் த ஹேங் ஆஃப் இட், ஓகே எனக்கு செகண்ட் டே ஃப்ளோ இவ்வளோனா இப்போ இந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும், அந்த 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கூட அவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமை தேவைப்படலாம். பட் கம்மியாக இருந்தாலும் த்ரூ த டே ப்ராபப்ளி ட்வைஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அட் பெட் டைம் படுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் வரைக்கும் எடுக்க போகிறதில்ல. ஆஸ் வித் எனி அதர் சானிட்டரி ப்ராடக்ட், தென் தட்ஸ் அப்சல்யூட்லி ஓகே. Now talking about pads, like what would be the important advice you would say, like pads use பண்ணுறீங்கன்னா இவ்வளோ ஆஃபன் சேஞ்ச் பண்ணுங்க, or இந்த கைண்ட் ஆஃப் pads யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு? Because now talking about that specific usage, we are seeing a lot of people suffering with pads. Okay. That immediately they will have reactions. Yeah. So நானே வந்து I was using a very particular pad for years together before I switched to cups, and now I'm using pads again because my flow is not that much, and then the cup வந்துட்டு எனக்கு whole day கூட change பண்ணாமல் இருக்கு, and I had some infections, and so I didn't want to use the cup in between for some time. So now there are so many options. You have pads, you have tampons, you have period panties which are disposable as well as non-disposable. So again, that is something personally I have not tried, but people have said that it is very comfortable. You have cloth napkins also, which are வந்து reusable sanitary napkins also, which is made of soft cotton. So again, முன்னாடிலாம் துணி வைப்பாங்க, அது மாதிரி இப்போ வந்து அது ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு பேட் மாதிரியே வருது. So if you are okay with changing and washing and using it, then that is some option you can consider. Cups are one option you can consider. So pads வரும்போது நான் ஒரு பிராண்ட் அவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சடனாக it started giving me allergies, itching immediately after each period. So sometimes அந்த பிளாஸ்டிக் கோட்டிங் மேலே இருக்கும், அது ஒட்டிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு பிளாஸ்டிக் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் இந்த டாப் ஷீட் வந்துட்டு. அது சில பேருக்கு சம்டைம்ஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் காஸ் பண்ணுது, இச்சிங் காஸ் பண்ணுது. ஸோ மேபி யூ கேன் சூஸ் ஒன்ஸ் விச் ஹேவ் தட் சாஃப்ட், அந்த டாப் லைனிங் இஸ் நாட் ரியலி பிளாஸ்டிக் இல்லாமல் சாஃப்டாக எது இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். நவ் யூ ஹேவ் ஆர்கானிக் பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது, மேட் ஆஃப் ஆர்கானிக் காட்டன் சொல்லிட்டு வருது. ஃபைண்ட் ஒன் விச் சூட்ஸ் யூ அண்ட் ஸ்டிக் வித் இட் இஸ் வாட் ஐ சே. Pharmacy sensitive is something which I just buy off Amazon as such, and that somehow suits me, so that is something which I use. I have tried these period panties which are disposable. I have not tried the reusable one still, because as I said, now I'm perimenopausal I guess, so my flow is getting a little lesser. It was never more, so anala I don't need much. But again, that is very easy for children to use night time la velila strain ahamenangamode. That is also an option which they can consider. I think even Whisper has come out, and so many brands have come out with period panties. And talking about the perineal area care, நிறைய பேர் இப்போ இந்த இன்டிமேட் வாஷஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஜென்ரலி சே எதுவுமே தேவையில்லை, அது அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் இட்? அப்படியே விட்டுருங்கிறது தான் கரெக்ட் அட்வைஸ். வெஜைனா இஸ் அ செல்ஃப் க்ளீனிங் ஆர்கன். நீங்கள் அதை போய் ரொம்ப க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அண்ட் யூ வில் பி அமேஸ்ட் த திங்ஸ் யூ சம்டைம்ஸ் see on social media. அதுக்குள்ளே தயிர் போடுறேன், அது வந்து அதுக்குள்ளே வந்து கார்லிக் வைக்கிறேன் வெஜைனாக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குன்னு. ஸ்டீமிங் யோர் வெஜைனா. Have you heard about it? With lot of herbs and potpourri, you're steaming your vagina, and that was promoted by a famous Hollywood actress called Gwyneth Paltrow. She had advocated vaginal steaming. So just leave your vagina alone. பாவம் அது தானாகவே அது க்ளீனாக வச்சுக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்களாலே it has a self cleaning mechanism, self protective mechanism by its acidic pH-னால, and with the good vaginal microflora or the good bacteria nala, it can prevent itself against infection. What you should be cleaning is your vulva. So vulva is what you see outside, you can touch and feel. Your vagina is the tube hollow passage inside, which you're not going to see outside, or you're not going to feel unless you're putting your finger inside and checking. So vulva is what you should be cleaning. Clean it with water
அண்ட் இஃப் சம்டைம்ஸ் பிளட் வந்து அந்த இடத்துல கேக் ஆகிருக்கு பீரியட் டைம்லனா நார்மல் நீங்கள் என்ன வந்துட்டு சோப் யூஸ் பண்ணுறீங்களோ ஆர் வித் ரொம்ப வந்துட்டு pH பேலன்ஸ்டாக அப்படி போகணும். இன்டிமேட் வாஷஸ்லேயே வந்துட்டு என்னெல்லாமோ இன்க்ரீடியன்ஸ் வருது இப்போது. அண்ட் அகெயின் அதுலேயும் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வருது. ஸோ யோர் வெஜைனா டசன்ட் ஹேவ் டு ஸ்மெல் லைக் அ ட்ராபிக்கல் ஐலண்ட் ஆர் சம்திங் லைக் தட். வெஜைனா வில் ஸ்மெல் லைக் அ வெஜைனா அண்ட் யோர் வல்வா வில் ஹேவ் தட் ஸ்லைட்லி மஸ்கி ஓடர். ஸோ தட்ஸ் அப்சல்யூட்லி ஓகே. ஸோ ஃப்ரேக்ரன்ஸுங்கிறத டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்வேன். இஃப் இட் வாஸ் அ ஸ்லைட்லி pH பேலன்ஸ் ஒன் வேர் அது வந்துட்டு அந்த வெஜைனல் pHக்கு கிட்ட இருக்க இன்டிமேட் வாஷ் அண்ட் இஃப் யூர் வெரி பர்டிகுலர் யூ வாண்ட் டு யூஸ் பட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் நெசசரி. வாட் எவர் பாடி வாஷ் யூர் யூஸிங் டு க்ளீன் யோர் செல்ஃப் அவுட் சைட் ஏரியா தான் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா விச் இஸ் யோர் மான்ஸ் பியூபிஸ் ஹேர் வளர்கிற இடம், த ஃப்ளெஷி லிப்ஸ் அவுட் சைடாக இருக்கிறது, த லேபியா அப்படிங்கிறது தட் யூ கேன் க்ளீன். லேபியா மைனோரா அங்கெல்லாம் போகும்போது இட் இஸ் தின்னர் ஸ்கின். ஸோ அங்கெல்லாம் அதுவும் வாட்டர் யூஸ் பண்ணோன்னா போதும்னு சொல்லி. அண்ட் வாட் அபவுட் டவுச்சிங்? Douching, no. Douching is something where you're just putting something inside the vagina. That's what I said, in the hope that it stays sterile. Your vagina is not a sterile zone by any means. It has its own microflora. நம்ம gut microflora பற்றி எப்படி gut bacteria, good bacteria பற்றி பேசுகிறோமோ, your vagina has அதோட ஓன் மைக்ரோஃப்ளோரா விச் இஸ் ப்ரொடெக்டிங் யூ அகேன்ஸ்ட் சர்டன் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்ட்டுன்னு. ஸோ நீங்கள் ஏதாவது உள்ளே போட்டிங்கன்னா எல்லாத்தையும் தான் நீங்கள் வந்து யூ கோயிங் டு கில் எவ்ரி திங், த குட் பேக்டீரியா, த பேட் பேக்டீரியா. இஃப் யூ ஹாவ் அன் இன்ஃபெக்ஷன் தட்ஸ் வென் யூ ஷுட் பி புட்டிங் suppositories given by a gynecologist inside the vagina. டோன்ட், அதான் நான் சொன்னேன்ல, தயிரை போடுறேன், இல்லாட்டி நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி போடுறேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆன்டிசெப்டிக் வாஷ் வந்து நல்லா கொடுத்து அதை க்ளீன் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட்னு கூட சொல்லலாம் இப்போ கேட்டது, menstrual cups getting lost inside the body. Okay. How does that happen? Will that even happen? No, it cannot happen because your vagina is a blind passage. உங்கள் வெஜைனாக்குள்ளே போய் எதுவுமே டைரெக்டாக உங்களோட பாடிக்குள்ளே போகிறதுக்கு வழியே கிடையாதாங்க. அது ஒரு பிளைண்ட் எண்டு. அதுக்கப்புறம் யூட்டர்ன் வந்து தான் ஆகணும். as such போயிட்டே இருக்க முடியாது உள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ அகெயின் தெர் இஸ் நோ மெக்கானிசம். பட் திஸ் இஸ் அ காமன் திங் விச் மெனி பீப்புள், அதுதான் தே டோன்ட் நோ தேர் ஓன் பாடிஸ். அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ்னால தான் இந்த மாதிரி பயங்கள். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் ஏதாவது சொல்லி அந்த ஆண்டி ஏதாவது பயமுறுத்தி விட்டுருப்பாங்க இந்த மாதிரி. ஈவன் ஐ ஹேட் அ டாக்டர் ஹூ வாஸ் ஒர்க்கிங் வித் அஸ். ஷி செட், மேம் அன்றைக்கி அர்ஜென்ட்டாக வந்தா, மேம் வந்து நான் மென்ஸ்ட்ரல் கப்பை இன்சர்ட் பண்ணேன், என்னால் எடுக்க முடியல மேம், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் ட்ரை பண்ணேன்னு. ஸோ இனிஷியலாக அந்த ஒரு பதட்டம் ஏற்பட வேண்டாம். பொறுமையாக படுத்துட்டு நம்மளே விரலை வச்சு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணோன்னா கப்பு அங்கே தான் இருக்கும், எங்கேயும் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அகெயின் ஜஸ்ட் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் த ஸ்டெம் and then press it to release the suction, because again இல்லாட்டி உங்கள் சர்விக்ஸ் அதை கப் பண்ணிகிட்ருக்கும் வித் ஒரு சக்ஷன் மாதிரி இருக்கும். டு ரிலீஸ் தட் சக்ஷன், அதை டக் பண்ணோன்னா அந்த சர்விக்ஸை டக் பண்ணும் போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் த எண்ட் டு ரிலீஸ் தட் சக்ஷன் அண்ட் ஜென்ட்லி ஸ்லைட் இட் அவுட். அப்படி அகேன் தென் ஐ செட், நீ கவலையே படாத, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு. ஸோ ஈவன் பீயிங் அ டாக்டர் ஹர் செல்ஃப் ஷீ வாஸ் அ லிட்டில் ஸ்கேர்ட் தட் ஐ எம் நாட் ஏபிள் டு டேக் இட் அவுட் அண்ட்னு. இட் ஜஸ்ட் டேக்ஸ் அ கப்புள் ஆஃப் ட்ரைஸ் அண்ட் ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகாமல் பொறுமையாக செஞ்சோன்னா டெஃபினட்டாக வெளியில் வந்துடும், உள்ளெல்லாம் போகாது. The menstrual cup stretching the vagina. மென்ஸ்ட்ரல் கப் எவ்வளோங்க இருக்குது, டயாமீட்டர் இவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ அகேன் வந்துட்டு யோர் வெஜைனா இஸ் அ ஃப்ளெக்சிபிள் டியூப் வித் அ லாட் ஆஃப் மியூக்கோசல் ருகாசிட்டிஸ் ஆர் ஃபோல்ஸ். ஒரு wrinkle சாக் மாதிரி இருக்கும், ஒரு பேல் பிங்க் wrinkle சாக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். தட்ஸ் வை இட் கேன் ஸ்ட்ரெச் longitudinally to accommodate the penis and of course horizontally. உங்களுக்கு பர்திங் போது ஒரு பெரிய ஃபுல்லி க்ரோன் ஒரு 3.5 கிலோ பாப்பா, 4 கிலோ பாப்பா கூட அது வழியாக வெளியில் வருது. ஸோ யூ கேப்பபிள் ஆஃப், யூ வெஜைனா இஸ் கேப்பபிள் ஆஃப் டிஸ்டெண்டிங் குவைட் ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் அப்படியேவா இருக்க போது, குழந்தை பிறந்த உடனே திரும்ப நார்மல் சைஸ்க்கு வந்துடுது. அந்த மசில்ஸ் வேணால் ஸ்ட்ரெச் ஆனதுனால லேக்ஸாக இருக்கலாம், தவிர வெஜைனா அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அது எங்கே இத்தனோண்டு இருக்கிற மென்ஸ்ட்ரல் கப் எங்கே? ஸோ அதெல்லாம் போட்டால் டெஃபினட்டாக ஸ்ட்ரெச் ஆகாது, கவலைப்பட வேண்டாம். Okay, ma'am. So thank you so much for being very patient enough to answer all my questions, and thank you for emphasizing on lifestyle changes. This is something எல்லாருமே திரும்ப நிறைய எபிசோட் இதை பற்றி பேசுவேன். உங்களுக்கு பதிகிற வரைக்கும் பேசுவேன், because this is the future. Yeah. Again, lifestyle medicine என்ன, prevent rather than treat. அண்ட் தட் இஸ் ஐடியல் இல்லை. ஒரு தலைவலினா
நான் ஒரு பேரஸ்டமால் கொடுக்கலாம். அன்றைக்கி நெஞ்செரிச்சல்னா ஒரு ஆன்டாசிட் கொடுக்கலாம். இல்லாட்டி ஒரு பேன் மாத்திரை அவங்களே எடுத்து போட்டுக்கிறாங்க. அதை வருஷ கணக்கு கூட போடுறாங்க. அது ஏன் போடுறாங்க, அது தட் இஸ் மோர் ஹார்ம்ஃபுல் ரேதர் தென் ஹெல்ப்ஃபுல்லுங்கிறது வென் யூ டேக் இட் லாங் டேர்ம் தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லாமே ஷார்ட் கட்ஸுங்கிறது ஹெல்த்துக்கும் கிடையாது, லைஃபுக்கும் கிடையாது, குவிக் ஃபிக்ஸஸ் கிடையாது. ஸோ நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் சில பழக்க வழக்கங்கள் பிடிச்சதை விடணும், பிடிக்காததை செய்யணும் ஃபார் லாங் டேர்ம் கெயினுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். Yeah, thank you.